ஆத்திரத்துல அவசரப்பட்டு நான் அவங்கள அடிச்சிட்டேன். அதான் காலேஜ் பூரா தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ? பொம்பளைங்களுக்கு போன் வெயிட் அதிகங்கிறது கரெக்டா இருக்குங்க. அடி நச்சுன்னு விழுந்துருச்சு. ஹிஸ்டரியை கேட்டா சயின்ஸ் மாதிரி கேக்குது, சயின்ஸை கேட்டா ஹிஸ்டரி மாதிரி கேக்குது. காதையே கண்டம் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணதை நானே சீரியஸா எடுத்துக்கல. நீங்க ஏங்க அதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? என்னங்க நீங்க புக்கை வச்சு காப்பி அடிச்சாலும் அந்த பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல உங்களை போய் கிண்டல் பண்ண நசும். ஒரு மாணவன் ஒரு மாணவியை கிண்டல் பண்றதெல்லாம் காலேஜ் லைஃப்ல தான் நடக்கும். அதெல்லாம் ஜோவியல் எடுத்துக்கலனா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபை என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்போ நான் உங்களை அடிச்சு தப்புங்கறீங்க. ஓகே, நான் உங்களை அடிச்சதும் தப்புதான். பரவாயில்ல. அப்படியா? அப்படியேதான். போற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியறதுக்குள்ளாரே ரெண்டு பேரும் டுயட்டே பாடிடுவாங்க. இப்ப என்னடா பண்ணலாங்கற? கண்ணா, நீயே பிரம்மச்சாரியா இருக்கும்போது அந்த சத்தியவாயன் சம்சாரி ஆகலாமா? சடக்கு சட்டா கெடுத்துடுவோம். காலேஜுக்கு வந்துட்டு போறப்ப அவ கற்புக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாம நாம தான் பாதுகாக்கணும். வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலையில இருந்து வீட்டு வரைக்கும் நமது பாதுகாப்பு படை அவளை பவனி வரட்டும். ஹாய் ஹாய். ஸ்டூபிட். ஏன் இப்படி என்ன ஃபாலோ பண்றீங்க? வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலேஜ்ல இருந்து வீடு வரைக்கும் உங்க கற்புக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாம தடுக்க உங்களுக்கு பாதுகாப்பா வரும். இது எங்க தலைவர் உத்தரவு. யாரு உங்க தலைவரு? ஐயோ, தலைவரே தெரியாதா? அதோ செருப்பால் அடிப்பேன். எனக்கு பரவாயில்ல, நான் ஹெல்மெட் மாட்டிருக்கேன், நீ மாட்டல. டேய், For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.